Good afternoon, students. So next, biozoology la chapter 4 பார்க்க போறோம். Chapter 4 principles of inheritance and variation. So genetics தான். So genetics பத்தி ஆல்ரெடி நம்ம பாட்னில கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதுல பேசிக் நாலேஜ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சாப்டர் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்ல நம்ம பிளான்ஸ் பத்தி படிப்போம். பிளான்ஸ்ல ஜீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி படிப்போம். இதுல பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ்ல அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஜீனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அது நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா transfer of a character from one generation to another generation, that is called inheritance. இதுவே inherited character அப்படின்னா எந்த ஒரு கேரக்டர் ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிச்சோ அதுதான் inherited character. So next, variation. So variationங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு பிளான்ட் பார்க்கறோம், ஒரு அனிமல்ஸை பார்க்குறோம். ஸோ நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ ரெண்டு அனிமல்ஸை பார்ப்போம், அது ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதே மாதிரி அதுல இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் அந்த ரெண்டையுமே நம்மளால கண்டுபிடிக்கலாம். அப்போ டிஸ்சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சுன்னா அதுதான் வேரியேஷன். ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது குளோடுன்னு சொல்லுவோம், எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை அப்படிங்கிறது. ஆனா பார்க்கும்போது ரெண்டுக்கும் வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்கு, அதாவது நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. சிம்பிளா சொல்ல போனா a change in the character is called variation. ஓகே, ஸோ இதுல நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அது மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ மல்டிபிள் அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அல்லீல்ஸ்ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒரு ஜீன் இருக்கும், ஒவ்வொரு ஜீன்லயும் ரெண்டு அல்லீல்ஸ் இருக்கும், அதாவது 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் அல்லீல். அப்போ ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, அதுல ரெண்டு அல்லீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேர் கலர் எடுத்துக்கலாம். ஹேர் கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹேர் கலரை கண்ட்ரோல் பண்றது ஒரு ஜீனா இருக்கும். அந்த ஜீன்ல ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கும். அது ஒண்ணு என்னன்னா, ஒன்னு பிளாக் கலரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அல்லீல், இன்னொரு அல்லீல் கிரே கலரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அல்லீல். ஸோ இன்னொன்னு பார்த்தோம்னா ஒயிட் ஹேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அல்லீல்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் அல்லீல்ஸுங்கும் போது இதுல இன்னும் நிறைய இருக்கிற அர்த்தம். ஒரு ஜீன்ல நிறைய இருக்கு, ஆனா அந்த கேரக்டர்னு பார்த்தாலும் ஒரே ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுலயும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, so 3 or more alleles of a gene control a trait. So the trait gene locates on same locus of homologous chromosome. அப்போ ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீன் ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்ப என்னன்னா நிறைய அல்லீல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஜீன் நிறைய அல்லீல்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஒரே ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஒன் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்போ ஒரு பிளட் குரூப். ஸோ இதுல பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் பிளட் குரூப் தான். அப்போ பேரண்ட் ஒரு பிளட் குரூப் இருக்கும், அந்த பிளட் குரூப் வந்து இப்போ அவங்களோட சில்ட்ரனுக்கு போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு கேரக்டர் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் அப்போ இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ஒரு மல்டிபிள் அல்லீலோட ஒரு ட்ரைட் இன்ஹெரிட்டட் ஆயிடுச்சுன்னா அது மல்டிபிள் அல்லீலிசம். அப்போ மல்டிபிள் அல்லீலுக்கும் மல்டிபிள் அல்லீலுக்கும் சின்ன வித்தியாசம் தான். மல்டிபிள் அல்லீல்னா அந்த அல்லீல் வந்து ஒரு ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுது, அது ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல இருக்கு. அல்லீலிசம் அப்படின்னா அப்போ அந்த ட்ரைட் என்ன ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதுதான் மல்டிபிள் அல்லீலிசம். ஸோ வெல் நோன் எக்ஸாம்பிள் இஸ் ஹியூமன் பிளட் குரூப், ஏபிஓ பிளட் டைப் இருக்கு. ஸோ இதை டிஸ்கவர் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா கார்ல் லாண்ட்ஸ்டேனர். ஸோ கார்ல் லாண்ட்ஸ்டேனர் தான் ஏபிஓ பிளட் குரூப்பை டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ கிளம்பிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஒரு பிளட் குரூப் இருக்கு, இன்னொரு பிளட் குரூப் இருக்கு, அந்த ரெண்டு பிளட் குரூப் நமக்கு சேமா டிஃபரெண்ட் நமக்கு தெரியாது, அவங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரியாது. இப்போ என்ன பண்றோம்னா ஸோ அவங்களோட பிளட் வந்துட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம். அப்போ டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது அதுல ஆர்பிஸ்ல கிளம்பிங் வந்தது அப்படின்னா அக்ளூட்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படி பண்ணல அப்படின்னா ஸோ அது வந்துட்டு ரெண்டு பேரோட பிளட் குரூப்பும் வேற வேற. ஸோ இன்கேஸ் அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது சேம் பிளட் குரூப்னு சொல்லலாம். அப்போ எப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பை நம்ம மிக்ஸ் பண்றோமோ அப்போ கிளம்பிங் வரும். அப்போ கிளம்பிங் எங்க நடக்கும்னா ஆர்பிசில நடக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா அக்ளூட்டினேஷன். ஸோ நெக்ஸ்ட் இது எதனால நடக்குது, ஏன் ஆர்பிசில அப்படி நடக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த பிளட்ல இருக்கிற அந்த ஆர்பிசி இருக்கிற பர்டிகுலர்
ஒரு புரோட்டீன், அதாவது ஆன்டிஜன், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆன்டிஜன்னால தான் ஸோ அது வந்துட்டு மிக்சிங் ஆகும்போது ரெண்டு பிளட் மிக்ஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணதும் அதே மாதிரி ரிஜெக்ட் பண்றதும் நடக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் சொல்லுவோம். ஏன் சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அப்படின்னா ஆர்பிசி மேல இருக்கிறதுனால தான் அது சர்ஃபேஸ் ஆன்டிஜன். அப்போ சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆன் ஆர்பிசி அண்ட் எபிதீலியல் செல்ஸ் ஆல்சோ. அப்போ அந்த ஆன்டிஜன் எங்க இருக்கும்னா ஆர்பிசில இருக்கும், எபிதீலியல் செல்ஸ்லயும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆன்டிஜன் தான் பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ இது ஒருத்தர் வந்துட்டு ஏ பிளட் குரூப்னு சொல்லுவோம், ஒருத்தர் பி பிளட் குரூப்னு சொல்லுவோம். அப்போ இவங்களுக்கு ஏன் அந்த வேரியேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களோட ஆர்பிசியில் இருக்கிற அந்த ஆன்டிஜன் தான். அந்த ஆன்டிஜனை வச்சுதான் நம்ம பிளட் குரூப்பை ஈஸியா நம்ம டிட்டர்மைன் பண்றோம். ஸோ அந்த ஆன்டிஜனை கண்டுபிடிச்சதும் காரல் லான்ஸ்டேனர் தான். ஸோ அவர் ஆன்டிஜன் ஏ அண்ட் ஆன்டிஜன் பி அப்படிங்கிற ரெண்டு ஆன்டிஜனை கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த ரெண்டு ஆன்டிஜன் பார்த்தோம் அப்படின்னா அது ஏபிஓ பிளட் குரூப்புக்கான ஆன்டிஜன். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆன்டிஜன்ல இருந்து அவர் இந்த 3 பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாண்டி ஹேஸ்டெல்லே அண்ட் ஸ்டெர்லி அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட். இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் யாருன்னா அவங்க காரல் லான்ஸ்டேனோட ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏபி பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது ஏபியோட ஆன்டிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அது ஏபி பிளட் குரூப். ஸோ நெக்ஸ்ட் பான்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1925ல அவர் என்ன சொல்றாருன்னா அப்போ ஒரு மல்டிபிள் அல்லீல்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவரு கண்டுபிடிச்சாரு. அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மல்டிபிள் அல்லீல்ஸ் அல்லீலிக் சீரீஸ் டிரான்ஸ்பர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஸோ அந்த கான்செப்ட் இவரு கொடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல 3 அல்லீல்ஸ் இருக்கு, அதாவது பிளட் கண்ட்ரோல் பண்றது ஒரு ஜீன், அந்த ஜீன்ல 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் இருக்கு. அப்ப இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் பார்த்தோம்னா அந்த 3 டைப்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் த பிளட் டைப். அப்போ அந்த ஜீன் எங்க இருக்கும்னா அது குரோமோசோம் 9ல லொகேஷனா இருக்கும். அதாவது இந்த பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்றதுக்கான ஜீன் குரோமோசோம் 9ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளட் குரூப் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லேபிள் பண்றாங்க அந்த ஜீனோடைப். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில படிச்சிருப்போம். ஸோ பிளான்ட் வந்துட்டு டாலா இருக்கும், ஒன்று டுவார்ஃபா இருக்கும். அப்போ டாலா இருக்குன்னா அதுக்கு டீன்னு நம்ம சொல்லுவோம், இது டுவார்ஃபா இருந்தா ஸ்மால் டீன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதுல பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம எல்னு சொல்றாங்க, ஐன்னு சொல்றாங்க. எல் அப்படின்னா இந்த பிளட் குரூப்பை கண்டுபிடிச்ச அந்த காரல் லான்ஸ்டெய்னர். ஸோ அந்த லான்ஸ்டெய்னர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல். ஸோ அவரோட நேம்ல அந்த எல் ஃபார்ம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐ. ஐங்கிறதுனா ஐசோ அகுல்டினேஷன். ஸோ ஐசோ அகுல்டினேஷன் அந்த மீடியம் அகுல்டினேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மெயினா எதை யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஐ தான் யூஸ் பண்றாங்க. அப்போ பிளட் குரூப்புக்கான அந்த அல்லீல்ஸ் நம்ம டினோட் பண்ற சிம்பிள் எதுன்னா ஐ சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் அந்த 3 அல்லிலிக் ஃபார்ம் எது எதுன்னு பார்த்தோம்னா ஐஏ, ஐபி, ஐஓ. ஸோ இந்த 3 தான் அந்த 3 அல்லிலிக் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த 3லயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஏல ஆன்டிஜன் இருக்கு, அது என்ன ஆன்டிஜனா ஏ ஆன்டிஜன். அந்த ஐபி குரூப்ல பார்த்தோம்னா பி ஆன்டிஜன் இருக்கும், ஆனா ஐஓல எந்த ஆன்டிஜனும் இருக்காது. ஸோ இதுதான் இந்த 3 அல்லிலிக் ஃபார்ம்ஸோட ஆன்டிஜன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஆன்டிஜன் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஆன்டிஜன் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ். பாடி ஃப்ளூயிட்ஸ் பார்த்தோம்னா தலைவா சொல்லலாம், ஸோ அப்போ அதே மாதிரி டியர்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இந்த ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்தா அதுக்கு நேம் செக்ரீட்டாஸ். ஸோ இப்போ செக்ரீட்டாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஐஏ அண்ட் ஐபிங்கிற ஆன்டிஜன் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருச்சுன்னா அது செக்ரீட்டாஸ் நேம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐஏ ஆன்டிஜன் அண்ட் ஐபி ஆன்டிஜன் இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் புரோட்டீன்ஸ் என்சைம்ஸ் வந்துட்டு செக்ரேட் பண்ணுது. அந்த என்சைம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐஏ அப்படிங்கிற ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த என்சைம் என் அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் என்னன்னா இட் ஆட் என் அசிட்டைல் கேலக்டோசமைன். ஸோ என் அசிட்டைல் கேலக்டோசமைன் ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு இது ஆட் பண்ணும். ஸோ அதுதான் இதோட ஐயோட ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஐபிங்கிற ஆன்டிஜன் இது கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த என்சைமோட ஃபங்க்ஷன்னா இது என்ன பண்ணும்னா இந்த கேலக்டோஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு இது ஆட் பண்ணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனிங் அந்த புரோட்டீன் கோடு ப்ரொடியூஸ் ஆகும், அதுல இந்த ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு ஆட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனை இது பண்ணும். ஸோ இந்த கேலக்டோஸ்க்கு பார்த்தோம்னா அது ஒரு டைப் ஆஃப் ஹெச் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். ஹெச் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்துட்டு ஹெச் எதை சிம்பிள் பண்ணுது அப்படின்னா ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டினா ஒரு பிளட் குரூப் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட பிளட் குரூப்புக்கு மேட்ச் ஆகுதா ஆகலையா, அதே மாதிரி ஒருத்தரோட டிஷ்யூ எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு கிராஃப்ட் பண்ணலாம்.
ஸோ அவங்களுக்கும் அக்செப்ட் பண்ணதா இல்லை ரிஜெக்ட் பண்ணதா அப்படிங்கிறதுக்கான ஒரு டிட்டர்மினேஷன் எது பண்ணும்னா இந்த ஹச் சப்ஸ்டன்ஸ் தான் பண்ணும். அப்போ ஹச் சப்ஸ்டன்ஸ் தான் அது டிட்டர்மின் பண்ணும். அப்போ இந்த ஹச் சப்ஸ்டன்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா ஸோ அந்த டிஷ்யூவாக இருக்கட்டும் பிளட்டாக இருக்கட்டும் ஸோ ஒருத்தங்கிட்ட ஒருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் அக்செப்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் த பிளட் குரூப் அண்ட் டிஷ்யூ ஃபேக்டர் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஐஓ அப்படிங்கிற அல்லீல்ல பார்த்தோம்னா எந்த ஒரு என்சைமும் ப்ரொடியூஷன் ஆகாது. ஏன் எந்த என்சைமும் ப்ரொடக்ஷன் ஆகாது அப்படின்னா ஸோ இதுல ஐஏ அண்ட் ஐபிங்கிற ஆன்டிஜன் எதுவுமே அதுல இல்லை. ஸோ அதுல எந்த ஒரு ஆன்டிஜனும் இல்லாதனால அதுல எந்த ஒரு என்சைமும் ப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ அதனால இது நல் அல்லீல். ஸோ நல் அல்லீல்னா எந்த ஒரு ஆன்டிஜனும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஐஏ ஈக்குவல் டு ஐபி கிரேட்டர் தென் ஐஓ. இது சிம்பிளா சொல்லலாம். இது என்னன்னா இந்த ஐஏங்கிற ஆன்டிஜன் அண்ட் ஐபிங்கிற ஆன்டிஜன் இந்த ரெண்டு ஆன்டிஜனும் இந்த ஐஓங்கிற ஆன்டிஜன் ஐஓங்கிற அல்லீலுக்கு வந்துட்டு டாமினண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த ஐஏ அண்ட் ஐபி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கோ டாமினன்ட். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா ஒரு அல்லீல் பார்த்தோம்னா இப்போ ஐஓங்கிற ஒரு அல்லீல் இருக்கு, அதே மாதிரி ஐஏங்கிற அல்லீல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏங்கிற ஒரு அல்லீலும் ஐஏங்கிற மாதிரி இருக்கு. இப்படி இருந்ததுன்னா அப்போ இதோட பிளட் குரூப் என்ன பிளட் குரூப்னா ஏ பிளட் குரூப் தான். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஐபி அண்ட் ஐஓ இருந்ததுன்னா ஸோ அவங்களோட பிளட் குரூப் பி பிளட் குரூப். அப்போ ஸோ இந்த ஏ ஆன்டிஜனுங்கிறது இந்த அல்லீல் வந்துட்டு இந்த அல்லீல சப்ரஸ் பண்ணுது. அப்போ இது டாமினன்ட் இது ரெசசிவ். அதே மாதிரி இங்க இது டாமினன்ட் இது ரெசசிவ். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஐஏ அண்ட் ஐபி. ஸோ இதுல பார்த்தோம்னா ஸோ இதுல ஏ இருக்கு இதுல பி இருக்கு. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வரணும்னு பார்ப்போம்னா அப்படி இல்லை, இது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப இது ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா கோ டாமினன்ட். அப்ப கோ டாமினன்ட் போது ஸோ இது பிளெண்டிங் ஆகாது, பிளெண்டிங் ஆகி ஒரு விதில கொடுக்காது. இதுவுமே எக்ஸ்பிரஸ் ஆகும், இந்த பி அண்ட் அது அந்த அல்லீலும் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ இது பிளட் குரூப் பார்த்தோம்னா ஏபி பிளட் குரூப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த அல்லீலிக் ஃபார்ம்ஸ் பார்த்தோம்னா இதுல 3 அல்லீல் இருக்கு. அந்த 3 அல்லீலும் சேர்ந்து மொத்தமா 6 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி 4 பாசிபிள் பிளட் டைப்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த ஜீனோடைப்ஸ்ங்கிறது அந்த 6 பாசிபிள் ஜீன்ஸ் அந்த அல்லீல்ஸ் தான் ஜீனோடைப். அந்த இடத்துல 4 பாசிபிள் பிளட் டைப் அதாவது பிளட் குரூப் அப்படிங்கிறது அது பினோடைப். ஸோ இப்போ அந்த 6 பாசிபிள் ஜீனோடைப்ஸ் எதுனா இந்த ஐஏ அண்ட் ஐஏங்கிறது தான். அப்போ இது ஒரு அல்லீல் இது ஒரு அல்லீல், இது ரெண்டுமே ஐஏ தான். அப்போ கண்டிப்பா இந்த பிளட் குரூப் என்னன்னா ஏ பிளட் குரூப் தான். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஐஏ அண்ட் ஐஓ இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே ஏ பிளட் குரூப். ஸோ இங்க ஐபிங்கிறதும் ஒரு அல்லீல் தான். ஸோ இது பி பிளட் குரூப். ஸோ இதுவுமே பி பிளட் குரூப். இந்த இடத்துல பார்த்தா ஐ அண்ட் ஐபி இருக்கு. ஐஏ ஐபிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சது அது கோ டாமினன்ட். அப்போ ஏவும் சரி பியும் சரி ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ அது ஏபி பிளட் குரூப். அங்க ஐஓல பார்த்தோம் அப்படின்னா அங்க ஓ மட்டும் தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா அதுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணா அது ஓ பிளட் குரூப். ஸோ இப்போ இந்த அல்லீல்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும் என்ன வகையான ஆன்டிபாடி இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ ஐஏ அல்லீல். ஸோ அந்த ஐஏங்கிற அல்லீல் அதாவது ஏ பிளட் குரூப். ஒருத்தவங்களோட பிளட் வந்துட்டு ஏ பிளட் குரூப்னா அவங்களோட பாடியில ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஸோ ஆன்டிஜன் ஏ இருக்கும். ஸோ பிங்கிறதுனா ஆன்டிபாடி பி இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஏ பிளட் குரூப்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐஏ இதுவும் என்னன்னா ஏ பிளட் குரூப் தான். அப்போ இந்த ஏ பிளட் குரூப்லயும் ஸோ ஏங்கிறது ஆன்டிஜன் ஏ ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி அதுல பி ஆன்டிபாடி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபி இதுல அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் தான். இது என்னன்னா பி ஆன்டிஜன் இருக்கும் ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐஓ இதுலயும் அதே மாதிரி தான். ஸோ பி ஆன்டிஜன் ஏ ஆன்டிபாடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஏ இந்த ஐபி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஐஏ ஐபி பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப். அந்த ஏபி பிளட் குரூப்ல ஸோ ஏ அண்ட் பி ஆன்டிஜன் ரெண்டுமே இருக்கும். ஏ அண்ட் பி ஆன்டிஜன் ரெண்டுமே அதுல இருக்கும். ஸோ அதுல எது இருக்காதுன்னா ஆன்டிபாடி இருக்காது. ஸோ அதுல ஆன்டிபாடி இருக்காது. அதனால இந்த ஏபி பிளட் குரூப் என்ன சொல்றேன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஸோ யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னா அது யாரு எந்த பிளட் குரூப் கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஓ அவங்க கொடுக்கலாம், அதாவது ஓ பிளட் குரூப் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இது அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி பி பிளட் குரூப் ஏ பிளட் குரூப் கொடுத்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அதுல ஆன்டிபாடி எதுவும் இல்லை, ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐஓ இது ஓ பிளட் குரூப். இந்த ஓ பிளட் குரூப்ல ஆன்டிஜன் இருக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஸோ ஆனா அங்க என்ன இருக்குன்னா ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும்.
ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கிறதுனால இது வந்துட்டு யூனிவர்சல் டோனார்னு சொல்றோம். அது எல்லாரும் யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். ஆனா பிளட் ரிசீவ் பண்றது ஓ பிளட் குரூப்ல இருந்து மட்டும்தான் பிளட் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இதுல ஆன்டிபாடி இருக்குங்கிறதுனால அப்போ ஓ பிளட் குரூப் மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். வேற பிளட் குரூப் ஏதாவது வந்தது அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இதுல இருக்கிற அந்த ஆன்டிபாடி தான் ரீசன். இதுல ஆன்டிஜன் இல்லாதது இன்னொரு ரீசன். ஆனா ஏபி பிளட் குரூப்ல பார்த்தோம்னா ஆன்டிபாடிங்கிறது இல்லை. ஆன்டிபாடி இல்லாதனால அதை எதிர்க்க முடியாது. ஸோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கும், எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை. இங்க பார்த்தோம்னா ஆன்டிபாடி இருக்கு, ஆன்டிபாடி எதிர்க்கும். அப்போ அங்க என்ன பண்ணாது, ஓ பிளட் குரூப் மட்டும் தான் ஏற்றுக்கும், மற்ற எந்த பிளட் குரூப் அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அது என்னன்னா ரீசஸ் ஆர் ஆர்ஹெச் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டர் இதுவுமே இருக்கு. இதுவுமே எங்க இருக்குன்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஆன்டிஜன். அப்போ இந்த ஏ ஆன்டிஜன் ஆர் பி ஆன்டிஜன் இதுவும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஆர்ஹெச் ஆன்டிஜனும் அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இதை கண்டுபிடிச்சது யாருன்னா காரல் லான்ஸ்டெய்னர் அண்ட் அலெக்சாண்டர் பிஎன்எஸ். இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் 1940ல இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜனை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இது எதுல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா மக்காக்கா ரீசஸ் மங்கில கண்டுபிடிச்சாங்க. இந்த மக்காக்கா ரீசஸ் மங்கில கண்டுபிடிச்சதுனால ஸோ இதுக்கு வந்துட்டு ஆர்ஹெச் ஃபேக்டர்னு சொல்றாங்க. இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர்னு என்னன்னா இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன். அதாவது அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்துட்டு டி ஆன்டிஜன். அப்போ ஒரு பிளட் குரூப் டெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஏ பாசிட்டிவா இல்ல பி பாசிட்டிவான்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ கூடவே ஆர்ஹெச் பாசிட்டிவா ஆர்ஹெச் நெகட்டிவாங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது ரெண்டுமே பார்த்தோம்னா அந்த ஆர்பிசியில் இருக்கிற அந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது டி ஆன்டிஜன் தான் இருக்கும். அப்ப டி ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா ஸோ அவங்க பாசிட்டிவ், ஆர்ஹெச் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. இதுவே டி ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா absence ஆஃப் டி ஆன்டிஜன் ஸோ அவங்க என்னன்னா நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம், ஏன்னா அவங்களுக்கு என்ன வகையான ப்ராப்ளம் வருங்கிறத ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க ஸோ ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப் இது கூட பிளட் மிக்ஸ் ஆச்சுன்னா ஸோ இதுல ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்கும். ஏன் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்கும்னா ஸோ ஆர்ஹெச் நெகட்டிவ்ங்கிறது இதுல ஆன்டிஜன் இல்லை, ஆனா இதுல ஆன்டிஜன் இருக்கு. அப்போ இந்த ஆன்டிஜன் இன்னொரு பாடிக்குள்ள போகும்போது அந்த பிளட் செல்ஸ் என்ன பண்ணும்னா அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது மோஸ்ட்லி இந்த ஃபாரின் ஆன்டிஜன் மாதிரி இப்போ நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே எந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு செல்ஸ் வெளியில இருந்து வந்தாலும் பாக்டீரியா இருக்கட்டும், வைரஸா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங்கோட செல்ஸா இருந்தா கூட நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா அந்த செல்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ இதுல ஆன்டிஜன் இருக்கிறதுனால இந்த ஆன்டிஜன் இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப்ல போகும்போது கண்டிப்பா என்ன பண்ணும் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்ஹெச் நெகட்டிவ். இப்போ இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் குரூப்ல எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இங்க வந்துட்டு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ அப்போ ஏன் இங்க எந்த ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா இங்க ஆன்டிஜனே இல்லை. அப்ப ஆன்டிஜன் இல்லாதனால அங்க எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. இன்கேஸ் ஆன்டிஜன் இருந்ததுன்னா கண்டிப்பா அங்கேயும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இங்க ஆன்டிஜன் இல்லாதனால ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப பிரச்சனை யாருக்கு அப்படின்னா ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு தான் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்ஹெச் ஃபேக்டர். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் ஜெனட்டிக் கண்ட்ரோல் என்ன? இப்போ இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏபி பிளட் குரூப்ல ஐஏ ஐபி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர்ல என்ன வகையான ஜீன் இருந்தா அது பாசிட்டிவ், எந்த மாதிரி ஜீன் இருந்தா அது நெகட்டிவ், அதாவது இந்த அல்லீல் ஃபார்ம் எந்த ஃபார்ம் இருந்தா பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது பார்க்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிஷர் அண்ட் ரேஸ் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால இதுக்கு என்ன நேம்னா ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதிசிஸ். ஸோ இப்போ இதுல பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு ஒரு 6 அல்லீல் ஃபார்ம்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 6 அல்லீல் ஃபார்ம்ஸ் பார்த்தோம்னா இது வெவ்வேறு குரோமோசோம்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த 6 அல்லீல் இருக்கு, 6 அல்லீலும் வெவ்வேறு குரோமோசோம்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த 6லயும் பார்த்தோன்னா ஒரு பேர் இருக்கு. ஸோ இங்க கேபிட்டல் சி இருக்கு, அதே மாதிரி ஸ்மால் சி இருக்கு. அப்ப இது டாமினன்ட், இது ரெசசிவ். டாமினன்ட் அல்லீல், ரெசசிவ் அல்லீல். ஸோ அதே மாதிரி இது டாமினன்ட் அல்லீல், இது ரெசசிவ் அல்லீல். இதுவும் டாமினன்ட் அல்லீல், இது ரெசசிவ் அல்லீல். ஸோ அப்போ இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ இது ஒரு செட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதே மாதிரி இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்துட்டு பேரண்டல் குரோமோசோம் மாதிரி, அதாவது
பேரண்டல். இப்போ வந்துட்டு இது ஃபாதர், இது வந்துட்டு மதர். ஸோ அப்போ இங்க ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு அல்லீல் ஃபார்ம் ஆகுது, இங்க மதர் கிட்ட இருந்து அல்லீல் வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் ஒரு அல்லீல கொடுக்கும், இதுவும் ஒரு அல்லீல கொடுக்கும், இதுவும் ஒரு அல்லீல கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 அல்லீல்ல இங்க 2 இருக்கு, கேபிட்டல் டாமினன்ட் இருக்கு, இங்க ரெசிசிவ் இருக்கு. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும், இந்த 2ல ஏதாவது ஒண்ணு வரும், இந்த 2ல ஏதாவது ஒண்ணு, இந்த மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த 2 டாமினன்ட் அண்ட் ரெசிசிவ்ல 1 டாமினன்ட் வந்துருச்சு. இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க ரெசிசிவ் வந்திருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா இங்கேயும் ரெசிசிவ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கிருந்து என்ன வருதுங்கிறத பார்க்கணும். அப்ப இங்கிருந்து வரும்போது இங்க டாமினன்ட் வந்திருக்கு, இங்கேயும் இந்த டாமினன்ட் வந்திருக்கு, இங்க பார்த்தோம் அப்படின்னா ரெசிசிவ் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த அல்லீல்ஸ் இருக்கு. அப்ப இது ஒரு டைப் ஆஃப் அல்லீல், இது ஒரு டைப் ஆஃப் அல்லீல். இது ஃபாதர் கிட்ட இருந்தது, இது மதர் கிட்ட இருந்தது. அப்போ இங்க ஒரு டாமினன்ட் டி இருக்கு. அப்போ டாமினன்ட் டி 1 இருந்தா கூட அவங்க என்னன்னா RH பாசிட்டிவ். அப்போ இதுக்கு அகைன்ஸ்டா டாமினன்ட் டிஏ இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்படி பிரியும் போது இங்கிருந்தும் ஸ்மால் லெட்டர் ரெசிசிவ் டி தான் வந்திருக்கு, இங்கிருந்தும் ரெசிசிவ் டி தான் வந்திருக்குன்னா கண்டிப்பா இவங்க வந்துட்டு RH நெகட்டிவ். அப்போ ஒரு RH பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத டிட்டர்மைன் பண்றது இந்த டி அல்லீல் தான். அப்போ டாமினன்ட் டி கேபிட்டல் டி இருந்தது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். இப்போ அப்படி டி இல்லாம ரெண்டுமே ரெசிசிவா இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வியனர் ஹைபோதிசிஸ். ஸோ வியனர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணா அவரோட ஹைபோதிசிஸ் கொடுக்குறாரு. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா இவரு அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்னா டாமினன்ட் வந்ததுன்னா பாசிட்டிவ், ரெசிசிவ் வந்ததுன்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது. ஆனா இவர் எடுத்துக்கிட்ட அல்லீல் மட்டும் தான் வேற. ஸோ அல்லீல் பார்த்தோம்னா R1, R2, R0, RZ அப்படிங்கிறது டாமினன்ட் அல்லீல். ஸோ எங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஆர், ஸ்மால் R1, ஸ்மால் R11, ஸ்மால் RY. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இது ரெசிசிவ். அப்போ இதுல டாமினன்ட் R இருந்ததுன்னா அவங்க RH பாசிட்டிவ். அப்போ இங்க ரெசிசிவ் ஸ்மால் r இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க RH நெகட்டிவ். அப்போ இது கம்ப்ளீட்டா ரெசிசிவ் ஜீன்ஸ், அதாவது ரெசிசிவ் அல்லீல் மட்டும் வந்ததுன்னா அவங்க RH நெகட்டிவ் தான். ஆனா ஏதாவது ஒரு டாமினன்ட் அல்லீல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது RH பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர். அப்ப இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர் என்னன்னா அப்ப அந்த RH ஃபேக்டர் இன்கம்பேட்டிபிலிட்டி, கம்பேட்டிபிள்னா ஒத்து போகாது. அப்போ எப்போ ஒத்து போகாதுன்னா எப்போ ஒரு RH பாசிட்டிவும் RH நெகட்டிவும் மிக்ஸ் ஆகுதோ அப்போ இந்த இன்கம்பேட்டிபிலிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ எதுல அப்படின்னா மெயினா பிரெக்னென்ட் லேடியில. அப்போ பிரெக்னென்ட் லேடியில ஒரு ப்ராப்ளம் வராது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். அப்ப எரித்ரோ அப்படிங்கிறது என்னன்னா RBC சொல்லலாம். எரித்ரோங்கிறது RBC, ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிறது ஃபீட்டஸ். அதாவது குழந்தைல இருக்கிற RBC, பேபியில் இருக்கிற அந்த RBC செல்ஸ் என்ன ஆகும்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். எதனால டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர். அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் RH ஃபேக்டர்னால தான் இந்த ப்ராப்ளமே வரும். அப்ப எந்த மாதிரி ப்ராப்ளம்னா இப்போ RH பாசிட்டிவ், ஃபாதர் RH பாசிட்டிவா இருக்கிறாங்க, மதர் RH நெகட்டிவா இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பிறக்க போற குழந்தை அந்த பேபி ஃபார்ம் ஆகும்போது அந்த பேபியும் RH பாசிட்டிவா இருந்ததுனா தான் ப்ராப்ளம். அப்ப பேபி RH பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா இப்ப என்ன ஆகும், அந்த RH பாசிட்டிவோட செல்ஸ் வந்துட்டு அந்த மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆகும். அப்போ அந்த மதரோட செல்ஸ் என்ன பண்ணா இந்த RH பாசிட்டிவ் சைல்டு பேபி கிட்ட இருந்து அந்த RH பாசிட்டிவ்ல இருந்து செல்ஸ் கொஞ்சம் அப்படி ரிலீஸ் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்னா RH மதர் வந்துட்டு அந்த செல்ஸை கண்டுபிடிக்கும். அப்ப கண்டுபிடிக்கும் போது RH பாசிட்டிவ்ல ஆன்டிஜன் இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்ப ஆன்டிஜன் இருந்தது அப்படின்னா இப்ப அந்த பேபியோட செல்ஸ் என்ன இருக்குது, ஆன்டிஜன் இருக்கு. அந்த ஆன்டிஜன் மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆகும் போது இப்போ மதர் செல்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிபாடி எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா என்னதான் இருந்தாலும் அது பேபி அவங்களோட ஓன் பேபியா இருந்தாலும் ஆனா அந்த RH பாசிட்டிவ்ங்கிறது அது ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் மாதிரி தான். அப்ப என்ன பண்ணும், மதரோட பிளட் செல்ஸ் வந்துட்டு ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும்னா அந்த பேபியோட பிளட் செல்ஸை டிஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்போ அந்த பேபிக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் தான். அந்த ஆன்டிபாடி எப்படி இருக்கும்னா அது என்ன டைப்னா IgG, அதாவது இம்யூனோகுளோபுலின் காமா டைப். பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால என்ன ஆனா ஈஸியா பிளாசண்டா மூலியமா ஃபீட்டல் கூட என்டர் ஆயிடும். அந்த ஃபீட்டஸ்க்குள்ள என்டர் ஆயிடுச்சுன்னா அப்ப RBCயை டிஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்ப RBCயை டிஸ்ட்ரக்ட் பண்றதுனால இதுக்கு என்ன நேம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு HDN பேரு, அதாவது ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூ பார்ன். ஹீமோலைட்டிக் அப்படின்னா பிளட் செல்ஸ் லைசிஸ் ஆகுது, பிளட் செல்ஸ் பிரேக் ஆகுது. அது ஒரு டிசீஸ். யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா
நியூ பார்ன் பேபில இருக்கு. அப்ப நியூ பார்ன் பேபில இருக்கிறதுனால அது ஹெச்டிஏன்னு ஷார்ட்டா சொல்லலாம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம தடுக்கிறது? அப்ப இதை கியூர் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேபி ஈஸியா ரிலீஸ் ஆயிரும். ஆனா ரெண்டாவது பேபி வரும்போது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி நார்மலா பிறந்துடும், ஒன்றும் பிரச்சனை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி பாசிட்டிவ் பேபி ஃபார்ம் ஆகும் போது, ஸோ அந்த மதர் என்ன பண்ணிருக்கும்னா, மதரோட பாடியில அந்த ஆன்டிபாடி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆனதுனால ஸோ அது வந்து என்ன பண்ணும், அந்த ஃபீட்டல் செல்ஸ் ஃபார்ம் ஆகாம டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும். அப்போ பேபி ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஸோ அப்போ மதரோட பாடியில ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆன்டி ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டி ஆன்டிபாடிஸ். அப்ப ஆன்டி ஆன்டிபாடிஸ் அப்படின்னா அந்த மதரோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிக்கு அகைன்ஸ்டா இந்த ஆன்டிபாடி ஆக்ட் பண்ணும். ஸோ அப்ப என்ன பண்ணும்னா, ஸோ அப்போ இந்த மதரில் இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இந்த பேபியில் இருக்கிற அந்த பேபி செல்ஸை வந்துட்டு கில் பண்ணாம, டெஸ்ட்ரக்ஷன் பண்ணாம இது ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி அடிஷனல் ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே இப்போ மதர் வந்து RH நெகட்டிவ், ஸோ பேபி RH பாசிட்டிவ். இப்போ குழந்தை பிறந்த உடனே ஸோ அவங்களுக்கு இந்த ஆன்டிபாடிஸ் அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணும்னா, ஸோ அந்த மதரோட பாடியில ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறத தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி அந்த பேபி செல்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஃபீட்டல் செல்ஸ் மதரோட பாடியில் இருக்கும். அந்த செல்ஸையும் இந்த ஆன்டிபாடிஸ் கில் பண்ணிடும். அப்போ அது கில் பண்ணிருச்சுன்னா மதரோட செல்ஸ் வந்துட்டு அந்த பேபியோட ஆன்டிஜனை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நாம கொடுக்குற அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்னா, ஈஸியா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ சேஃப் வரும். ஸோ நெக்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆகும்போது நம்ம முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்டிபாடிஸ் கொடுக்கணும். அது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, அது 28 to 34th வீக்ல கொடுத்துடணும். அப்ப 28th வீக் அதுல இருந்து 34th வீக் இந்த வீக்குக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்டிபாடிஸை கொடுத்துடணும். ஸோ அப்படி நம்ம அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம இன்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, மதரோட பாடியில வந்து என்னன்னா அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போ பேபியும் சேஃப் ஆயிரும், அப்போ மதரும் சேஃபா இருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நேம் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படிங்கிறது.